நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். நீங்க எப்படி செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு படைப்பு அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேச விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய செய்கை அல்லது படைப்பாக இருக்கிறோம் அப்படின்றது வசனம். மற்றொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஆண்டவருடைய தலை சிறந்த படைப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. நான் வேகமாக பகிர விரும்பின ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில சமயங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப, நம்ம வாழ்க்கை குழம்பி போய் இருக்கிறத பார்க்குறப்ப, நீங்களே விரும்பாத உங்களோட சொந்த வாழ்க்கை குணாதிசயங்களை, உங்களோட உடலியல் பண்புகளை பார்க்குறப்ப, மக்கள் உங்களை கேலி செய்கிறப்ப நீங்கள் சொல்வீங்க, நானே உன்னையும் உருப்படியாக செய்ய மாட்டேன், என்ன எப்படி நீங்கள் தலை சிறந்த படைப்புன்னு சொல்ல முடியும்னு யோசிக்கலாம். ஆண்டவர் என்னை அற்புதமாக அழகாக படைச்சிருக்கிறாருன்னு எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? நான் ஆண்டவரோட சாயலில் இருக்கிறேன்னு எப்படி என்னால் நம்ப முடியும்? நானே ஒழுங்கு கிடையாது, என்ன நானே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னோடய அம்மா நிறைய கலைப்பொருட்கள், கைவினை பொருட்கள், படங்கள் இதெல்லாம் செய்வாங்க. அவங்க படம் வரைகிறப்ப நான் பக்கத்தில் உட்காந்து கவனித்தேன் சமீபத்தில். அவங்க ஆரம்பித்தப்ப அதை வரைஞ்சிட்டு இருந்தப்ப அது என்னதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏதோ ஒரு படம்னு தெரிஞ்சது, என்னதுன்னு தெரியலை. ஆனால் ஆண்டவர் எனக்கு அது மூலமாக ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்தாரு. அது முழுமையாக இல்லை அப்படின்ற காரணத்தினால, அவங்க வரைஞ்சிட்டு இருந்தப்ப அது என்னென்னு தெரியலன்ற காரணத்தினால அதுக்கு மதிப்பு கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக அது கேலிக்குரியதுன்னோ முட்டாள்தனமானதுன்னோ முதல்ல சொல்ல முடியாது. அது இன்னும் முடியலை, அதில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த படம் முழுசாக வரைஞ்சதும் அது அற்புதமாக இருந்துச்சு, அபாரமாக அழகாக மெச்சக்கூடியதாக இருந்துச்சு. இது என்னுடைய அம்மாவோட தலை சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்ல முடிஞ்சுது. ஆண்டவர் எனக்கு இதை நினைவுபடுத்தி, நீ இன்னும் முடிஞ்சு போன முடிக்கப்பட்ட ஒரு படைப்பு இல்லை, செய்கையாக இருக்கிறீர்கள் அப்படின்னா இன்னும் வேலை முடியலை, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, முழுமையான வேலை முடிச்சிட்ட ஒரு படைப்பு இல்லை. நீங்கள் இன்னும் முடிஞ்ச படைப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை பார்த்துட்டு ஐயோ எனக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பார்வையில் தான் பிரச்சனை இருக்குது. நீங்கள் தலை சிறந்த படைப்புன்னு பின்னாடி புரிஞ்சுப்பீங்க. என்னோடய அம்மா வரைஞ்ச தலை சிறந்த படைப்பு தான் அது. அது முட்டாள்தனமாக இருந்ததுன்னா அதுக்கு அவங்க நேரம் செலவழிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் முட்டாள் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உருவாக்க நேரமும் முயற்சியும் செலவழிச்சிட்டு இருந்திருக்க மாட்டார். உங்களை ஒரு தலை சிறந்த படைப்பாக தான் அவர் படைச்சார். அவர் உங்களில் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை அவர் தன்னோட நினைவில் வச்சிருக்கிறாரு. நாட்கள் ஆக ஆக நீங்கள் உங்களை அவருக்கு ஒப்படைக்க அவர் உங்களில் வேலை செய்ய நீங்கள் அனுமதிக்கிறப்ப, உங்கள் வாழ்க்கையில் உள்ளும் புறம்பும் அவர் அனுமதிக்கிறப்ப உங்களோட அழகு வெளிப்படும். ஒரு படைப்பு அல்லது கலை முழுமையடைவதற்கு முன்னமே அந்த படம் என்னோட அம்மாவுடைய மனசில் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அது அப்படி இருக்காது, அது கவர்ச்சிகரமானதாக இருக்காது. என்னங்க இது இப்படி இருக்குன்னு தோணலாம். ஆனால் கடைசியாக தலை சிறந்த படைப்பு வெளியாகும். அட சூப்பர் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த செயல்முறை ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு மதிப்பு இல்லைன்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. அது உங்களோட தவறு. உண்மை அது கிடையாது. உருவாக்கத்தில் நீங்கள் குழப்பம்னு உணர்ந்தீங்கன்னா எப்பவும் நீங்கள் அப்படிதான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், உங்கள் மூலமாக கிரியை செய்கிறார். நீங்கள் அவரோட கரத்தின் கிரியை, அவர் செய்து கொண்டிருக்கிற கலை படைப்பு. அது எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தான் அதோட அழகு வெளிப்படும். ஒரு கலைஞனா நீங்கள் நல்லா கவனிச்சா ஆழமாக பார்த்தா சில குறைகளை ஒருவேளை கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன கரை, சின்ன தவறு, இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வாய்ப்பு இருக்குது. கலைன்னு வர்றப்ப அதெல்லாம் இருக்கும். சில சமயங்களில் சில குறைகள் இருக்கலாம். அதுக்காக பாவம் செய்கிறதுக்கு நான் இதை சாக்கா எடுத்துக்க கூடாது. மனிதனாக நம்ம பரிபூர்ணமாக இல்லைனா கூட நம்ம எல்லாருலேயும் அழகு இருக்குது. நீங்கள் யாரா எப்படி இருக்கீங்களோ அதுவே அழகு தான். உங்கள் மூக்கு மற்றவங்க மாதிரி இல்லாமல் இருந்தால் என்ன தவறு?
உங்கள் கண்கள் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் இருந்தால் என்ன தப்பு? அது அழகு இல்லையா? அழகு அப்படின்றது உங்களில் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்றதில் இருக்குது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை தனித்தன்மையோடு படைச்சிருக்கிறாரு, அழகாக படைச்சிருக்கிறாரு, அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. உங்களை அவரோட கரங்களில் கொடுக்குறப்ப, குயவனை உங்களில் வேலை செய்ய அனுமதிக்கிறப்ப, கடைசியாக எல்லா வேலையும் முடிஞ்சப்புறம் எல்லாரும் நாமளும் கூட அட அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். ஆண்டவரே, என்னை தலை சிறந்த படைப்பாக படைச்சதுக்கு நன்றி. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.